ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிப் நாங்க போறோம். அதாவது நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நைட்டுக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ண போறோம். அந்த சைட் டிஷ் தான் சரி செய்யும்போதே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் எடுத்தேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கும் டிராவலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா நம்ம வந்து சப்பாத்தி எடுத்தோம்னா வெங்காயம், தக்காளி தொக்கு அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவோம். இல்லைன்னா நான்வெஜ் நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லைன்னா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எடுத்துட்டு போவோம். சரி இன்னைக்கு வேண்டாம், சிக்கன் கிரேவி வேண்டாம், வெஜிடேரியன்லேயே கொஞ்சம் நல்லா ஹைஃபை எடுத்துட்டு போகலாங்கிறது தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன செய்கிறோம் என்னங்கிறத வீடியோவில் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு போகிறோன்னா, அதை பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்க பன்னீர் பார்த்தீங்கன்னா 1/2 kg. நீங்கள் வந்து கம்மியாக வேணால் கம்மியாக தரேன். 200 கிராம்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டில் இந்த பன்னீரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம பண்ணும்போது கொஞ்சமாக இந்த பாருங்க, நான் தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த பீஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாட்டர் வந்து சூடாகுது. முதல்ல அதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேணும் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு சூடு பண்ணால் போதும். ரொம்ப தண்ணி கொதிக்கணும் இல்லை, நல்லா வந்து சூடாயிடுச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஏன்னா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஒவ்வொரு வாய் வைக்கும்போது ஒவ்வொரு அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இது அப்படி நீங்கள் வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டோன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்படி ஊற வச்சுருங்க, அவ்வளோதான். இது அப்படி இருக்கட்டும். இனி அடுத்த ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் போடணும்னு பாருங்களேன். முதல்ல எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து பட்டரில் செய்ய போகிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டில் பட்டரே போட்டுக்கலாண்ணே. பட்டர்லேயே நம்ம வதக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க. கொஞ்சம் வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இது கூட நம்ம வந்து வாசத்துக்கு ரொம்ப நிறையெல்லாம் போட வேண்டாம். அங்கே பாருங்க, பட்டை பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் தான் பட்டை எடுத்திருக்கேன். பட்டை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், அதே மாதிரி ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோ. ஒரு 3, ரொம்ப போடாதீங்க. இதை போட்டுட்டு நான் மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன். இதை அது கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது ரொம்ப சின்னதாக வெட்டணும் கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டலாம். ஏன்னா நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அடிச்சிருவோம் கடைசி. அதனால் கொஞ்சம் வதக்கட்டும். இது வதங்கும் போதே 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயுமா எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே இதுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி, அந்த கிரேவி நல்லா வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் தான் வருது. இது வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும். அதுக்காக இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு. ஓகே, நான் என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்களேன். ஒரு 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். சரி பாருங்க, ஒரு 6 பல்லு, 6லேருந்து 7 பல்லு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் 1/2 கிலோவுக்கு நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் அது கூட போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடுங்க. இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த 1000 புட்டா சாரீஸ் கேட்கீங்க. ஃபாயில் ஒர்க்கு 1000 புட்டா சாரீஸ் நீங்கள் கேட்டதுனால இப்போ நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 1000 புட்டா ஃபாயில் பிரிண்ட்டு சில்வரில். ஓகேங்களா? இதோடைய ரேட்டு 410 rupees, 410 ரூபா. 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இமீடியட்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கான ஆர்டர் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிடுவோம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸில் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த சாரியில் 2 சாரி வாங்கினீங்கன்னா 1 kgக்கான கொரியர் அமௌண்ட். ஓகேங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பாருங்கள், கண்ணாடி மாதிரி வந்துச்சா, இப்படி ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி வரும். வந்த உடனே நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் போட்டாலே உடனே வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுலாம் 2-3 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும்.
இவ்வளோதான். இதோடைய மெயின் இன்க்ரீடியன்ஸே இவ்வளோதான். இது செஞ்சாச்சுனாலே நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 தடவை நான் வந்து இப்படி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். இந்த அளவு நல்லா போதும் பாருங்கள். தக்காளிலாம் நல்லா நமக்கு குக் ஆகிட்டு பாருங்க. இப்போ சூப்பராக எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு பார்த்தீங்களா. தக்காளிலாம் இந்த அளவுக்கு பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். சூடாக போட்டுறாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்களா நான் வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் இதையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தனித்தனியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ரப்பர் மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சிடலாம். ஃபேன் காற்று. இப்போ வதக்கி வச்சிருக்க எல்லா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து மிக்சியில் மாற்றிக்கோங்க. இது கூடவே நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். காரம் எதுவுமே நம்ம இன்னும் போடல. நான் வந்து 1 ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கிறேன். காரம் வந்து எவ்வளோ தேவை உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ போட்டுக்கிறதுனால நான் ஒரு 1.25 ஸ்பூனே போட்டுக்கிறேன். அதே மாதிரி தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன். ஓகே. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இது நான் நீ கடையில் வாங்கினதான் சேர்க்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குட்டி ஸ்பூனுக்கு நான் சொல்கிறது. ஓகே போதும். இப்போ இதை வந்து நல்லா இந்த இருக்கு பாருங்கள். இந்த தண்ணியே ஊற்றி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பார்க்கும் போது தான் என்னமோ ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். அப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருக்கும். இப்போ நம்ம வந்து பட்டர் போட்டு தான் நம்ம பண்ணணும். இது நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் இப்போ 1/2 கிலோ செய்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் நிறையவே போட்டுனா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்ட் ஆனோடனையும் இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும். அது வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் செமையாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் 2 போட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். பட்டர் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த விழுது அது கூட ஆட் பண்ணணும். நம்ம கேஷ்யூ நட்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு திக்னஸில் தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே சிம்மில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியை கழுவி உள்ள ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் நான் வந்து அதை கழுவி தண்ணி மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. சால்ட் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு காலி ஆயிடுச்சு. எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு எதுக்குமே போடல. அதனால் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. அப்புறமா இப்போ நிறைய ஆகிட்டுனா ஒன்றும் குறைக்க முடியாது. இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை கொஞ்சம் போட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 200 ml டம்ளரில் 100 ml பாதி தான் வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்க. நம்மகிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா எல்லோரும் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட முடியாது. ஸோ நம்ம வந்து இதில் அந்த ஃப்ளேவருக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். நம்ம பன்னீரை போட போகிறோம். போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. சூப்பராகிட்டு வாசனை கமகமன்னு இருக்குது. இந்த டைமில் எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சுகர் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பாருங்கள் குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் சீனி போட்டுருக்கேன். ஓகே. இப்போ நம்ம எடுத்து வச்சா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பன்னீர் பீஸை நம்ம உள்ளே போட போகிறோம். இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பீஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவை வாயில் வைக்கும்போது வரும். இப்போ நாங்கள் வந்து இது மொத்தமாக ஒரு 5 பேருக்கு நாங்கள் செய்கிறோம். ட்ரெயின் ட்ராவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு 5 பேருக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இருந்தாலும் எப்படியும் கொஞ்சம் கூட செஞ்சிட்டோன்னா நமக்கு திருப்தியாக சாப்பிட்லாமா. இதை போட்டு ரொம்ப கிளறி விட வேண்டாம். நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது வந்து குக் ஆயிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து போட்டு எடுத்துருக்கோம். இப்போ வெந்நீரில் போட்டு எடுத்துருக்கோமா. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பாருங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மசாலானாலே பட்டர் தான். ஓகே. இதையும் போட்டுருங்க. இதுவும் சூப்பராக மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போதும். போட்டு கொஞ்சம் நேரம். இப்போ எல்லாமே போட்டு நம்மளுடைய ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. லாஸ்ட்டில் வந்து இந்த கஸ்தூரி மேத்தி கட்டாயம் இதில் ஆட் பண்ணணும். அதுதான் இதில் வந்து ஃப்ளேவரு. இப்போ நான் கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நல்லா கசக்கி போடணும்.
இந்த ஃப்ளேவர் தான் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். இங்க பாருங்க, நல்லா வச்சுட்டு கசக்கிடுங்க. கசக்கிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இது சப்பாத்திக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். பட் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா இனிமே தான் நாங்கள் வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். இன்னும் நான் சப்பாத்தி செய்யலை. ஃபர்ஸ்ட்டில் வந்து இதை மட்டும் தான் செஞ்சுருக்கோம். இனிமே தான் வேக வேகமாக சப்பாத்தி செஞ்சு நம்ம பேக் பண்ணணும். ஓகே. ஸோ இதே மாதிரி இதை வந்து நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை, சப்பாத்தி, நான், ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.